கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54ஆக உயர்ந்துள்ளது. 130 பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், எவ்வளவு பேர் இன்னும் பாதுகாப்பான கட்டத்தை எட்டவில்லை? அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது? கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டோரின் எண்ணிக்கை நேற்று வரை 185 இருந்த நிலையில் தற்போது 161 பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. குறிப்பாக 3வது நாள் சிகிச்சை மருத்துவமனையில் நாம் தற்போது இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரை அதிகாரப்பூர்வமாக 52 பேர் இறந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் 2-3 இறப்புகள் இன்னும் சில இந்த கேஸில் இறந்தாங்களா அப்படின்னு சொல்றது உறுதி செய்யப்படாமல் இருக்கு. குறிப்பாக தற்போது பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளில் நாம் தற்போது கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் இருக்கோம். 20 சிறப்பு மருத்துவ குழு தற்போது அந்த அவசரகால சிகிச்சை பிரிவில் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஜோனில் இருந்த பேஷண்ட் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்டவர்கள்லாம் இருந்தாலும் அதில் நிறைய வென்டிலேட்டரில் நிறைய இருந்த கேசஸ்லாம் இப்போ வென்டிலேட்டர்லேருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது. ஏன்னா ரெட் ஜோனில் இருந்தவங்க நேற்று 26க்கும் மேற்பட்டவர்கள் இருந்த நிலையில் அது தற்போது 15ஆக குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5க்கும் மேற்பட்டோர் செயற்கை சுவாசத்திலிருந்து விடுபட்டு, அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவங்க சுயநினைவு இழந்து கண் பார்வை இழந்து பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் 5க்கும் மேற்பட்டோர் ரெக்கவரி ஆயிருக்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் கடகடவென்று இந்த இறப்பு விகிதம் அதிகரித்து இருந்த நிலையில தற்போது அந்த இறப்பு விகிதம் எல்லாம் குறைந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. நல்ல உடல்நலம் தேறி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பாதிப்பு உள்ளானவங்க யார் வீட்டில் இருந்தாலும் உடனே வந்துடணும். தாமதம் அதிகமாகிறதுனால தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கட்டும், இந்த 4 மருத்துவமனைகள், அதாவது விழுப்புரம் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேலம் மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள்லாம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே இந்த டயாலிசிஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது உடல்நலம் தேறி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கண் பார்வையானது பாதிக்கப்பட்டு கண் தெரியாமல் இருந்தது. அவர்களுக்காக இந்த கண் சிறப்பு சிகிச்சையும் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது பாதிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை என்ற நிலை, அதாவது கண் பார்வையால் தெரியாமல் பாதிக்கப்பட்டவர்கள் நிலை எதுவுமே இல்லாத ஒரு நிலை நம்ம இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்னால நல்லா முன்னேறி வந்திருந்தாலும் மீண்டும் ஒருவர் வீட்டில் மீதி வச்சிருந்த ஒரு கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு திரும்பவும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போனவர் திரும்பவும் அதை குடிச்சிட்டு அட்மிட் ஆன நிகழ்வுகளும் இருக்கு. அதனால மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து மீண்டும் அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்காம இருக்கணும். வீட்டில் பேலன்ஸ் வச்சிருக்கிறதெல்லாம் அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறையின் சார்பாக ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்று நிறைய பேர் ஒரு 10க்கும் மேற்பட்டோர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஜெனிஃபர், நிச்சயமாக அவர்களுடைய உயிர் பயத்தை காட்டிலும் அந்த அடிக்ஷன் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதற்கு விழிப்புணர்வு அவசியம் என்பதுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்துவது. தாங்கள் களத்திலிருந்து செய்திகளை பதிவு செய்ததற்கு நன்றி.